ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி 10 மினிட்ஸில் ரொம்ப சுவையாக தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வெங்காயம் தக்காளி க்ரீன் சில்லி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கேஸில் குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின உடனே ரெட் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். முன்னாடியே போட்டிருந்தா அடி பிடிச்சிரும், அதனால் நான் லாஸ்ட்டாக தான் போடுவேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதிஞ்ச உடனே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர் ரிலீஸ் ஆனோன்னா சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. வாங்க